வணக்கம். இந்த சீரீஸில் இன்றைக்கு நாம் டஸ் என்ற ஆங்கில வார்த்தையை அதனுடைய இணையான தமிழ் வார்த்தை பற்றி தெரிந்து கொள்வோம். டஸ் என்றால் பொதுவாக செய்கிறது என்று அர்த்தம். டஸ் என்ற ஆங்கில வார்த்தை ஹி, ஷி, இட் மற்றும் ஏதாவது குறிப்பிட்ட பெயருடன் தற்போதைய நிகழ்கால அர்த்தத்தில், பிரசன்ட் டென்ஸில், சிங்குலர் ஒருமை அர்த்தத்தில் மற்றும் பயன்படுத்த வேண்டும். டஸ் என்ற ஆங்கில வார்த்தை வைத்து சின்ன சின்ன வாக்கியங்களை அமைத்து அதனுடைய இணையான தமிழ் வாக்கியங்களை தெரிந்து கொள்வோம். ஹீ டஸ், இவன் அல்லது அவன் செய்கிறான். ரவி டஸ், ரவி செய்கிறான். ஷீ டஸ், இவள் அல்லது அவள் செய்கிறாள். சீதா டஸ், சீதா செய்கிறாள். இட் டஸ், இது அது செய்கிறது. டஸ் என்ற வார்த்தையை வைத்து கேள்விகளை எப்படி கேட்க வேண்டும் என்பது பற்றியும், வாக்கியங்களை ஆங்கிலத்தில் எப்படி அமைப்பது பற்றியும் வரக்கூடிய சீரீஸ்களில் பார்ப்போம். அடுத்த சீரீஸில் சந்திப்போம். சந்திப்பதற்கு முன்னால் இந்த சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.